ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5ஓட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 1லேருந்து இப்போ 5 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் 1, வால்யூம் 2 இப்போது ரிலீஸ் பண்ணிட்டாங்க சீசன் 5ல். இந்த வால்யூம் 2 பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா அது 3 எபிசோடில் விட்டுருந்தாங்க. அந்த 3 எபிசோடுமே தரமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வால்யூம் 1ல நம்ம அந்த பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் நிறையாவே வச்சிருந்தாங்க. அதாவது வில்லுக்கு அந்த பவர் வர்றதா இருக்கட்டும், அந்த மாரி நிறைய விஷயங்கள வந்து இந்த வெப் சீரிஸ்ல பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். சரி, இந்த வால்யூம் 2 பொறுத்த வரைக்கும் 3 எபிசோட் அவங்க விட்டுருக்காங்க. இந்த 3 எபிசோடில சில விஷயங்கள் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதில ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்சைட் டவுன்ல 2 பேருமே இருக்காங்க. ஒண்ணு ஹெல், இன்னொன்னு ஹாப்பர். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, நான்சி, ஜானதன், ஸ்டீவ், அதுக்கப்புறம் ஜஸ்டின். இவங்கலாம் 2 பேருமே வெவ்வேறு சைடுல இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த காலின்னு ஒரு 11க்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்கள வந்து அவங்க ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவங்க 2 பேத்தையும் இவங்க தேடி வர மாரி, அதாவது ஆர்மி ஃபோர்ஸஸ் வந்து இவங்கள 2 பேத்த தேடிட்டு வர மாரி ஒரு போர்ஷன்ஸ்லாம் காமிக்கிறாங்க. இந்த மாரி விஷயங்கள வந்து ரொம்பவே என்கேஜா கொண்டு போயிருந்தாங்கன்னு சொல்லலாம். அந்த 3 எபிசோடுமே ரொம்பவே அந்த எந்தெந்த சீனுக்கு அது வந்து ரொம்ப என்கேஜா குடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு குடுத்துருந்தாங்க சொல்லலாம். ஒரு பக்கம் வந்து ஹென்ரியோட கனவு உலகத்தில மாட்டிக்கிட்டு இருக்க மேக்ஸ் அண்டு ஹாலி. இவங்கள வந்து எப்படி அவங்க காப்பாத்த போறாங்க? அந்த கனவு உலகத்திலேருந்து எப்படி இவங்க வெளியில வரப்போறாங்க தப்பிச்சு? அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாமே சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இன்னொன்னு, இந்த சீரிஸ்ல வந்து காளிய எதுக்காக கடத்துனாங்க? அ அவங்கள வச்சு என்ன இவங்க ரிசர்ச் பண்ண போறாங்கன்னு சொல்லும்போது தான், அ இந்த ரிசர்ச்ல வந்து ஹென்ரிக்கான ஒரு பிளட் வந்து அவங்க அதுலேருந்து தான் அவரோட ரத்தத்தெல்லாம் எடுத்து அவங்க ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போ 11 வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள அந்த அப்சைட் டவுனுக்குள்ள அனுப்பிச்சுருவாங்க. ஸோ அவங்க பவர் முழுசா யூஸ் பண்ணி அவங்கள வந்து அந்த என்ட்ரிய வந்து அப்சைட் டவுனுக்கு வந்து அந்த பவர் யூஸ் பண்ணி அவங்கள அப்சைட் டவுனுக்கு அனுப்பிச்சுருவாப்புல என்ட்ரிய. யாருன்னா 11 வந்து அவங்களோட பவர் யூஸ் பண்ணி அந்த என்ட்ரிய வந்து அப்சைட் டவுனுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு பெரிய ஒரு மான்ஸ்டரா ஆயி அந்த பெரிய சக்திலாம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வில்ல வந்து அந்த அவரோட அந்த மெஷினுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு வந்து காளிய எதுக்காக அவங்க கடத்தியிருக்காங்கன்னா, 11 இல்லாததுக்கான ஒரு ரீசனுக்காக காளிய கடத்தியிருக்காங்க. ஸோ 11க்கான ஒரு பவர்ஸ் வந்து அவங்களுக்கே தெரியும். அந்த ரிசர்ச் பண்ணவங்களுக்கும். ஸோ அப்போ காளிகிட்ட இந்த பவர் இருக்கனால தான் காளிய தூக்கி அவங்களோட பிளட் மூலியமா சில ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு பிரெக்னன்ட் லேடிக்கும் அவங்களோட பிளட்ட வந்து ஏத்தி விட்டு அந்த ரிசர்ச் பண்ற மாரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது காளிய அவங்க பார்த்ததுக்கப்புறம் 11 கிட்ட சில விஷயங்கள் பேசுற மாரி அந்த போர்ஷன்ஸ் காமிச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் ஹாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 4 பேத்த தேடிட்டு இருப்பாங்க. ஸ்டீவு, டஸ்டின், ஜானதன், நான்சி இவங்க 4 பேத்தையும் கா கனெக்ட் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் அவரு கேட்குதா? நான் பேசுறது கேட்குதா? அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள அவரு பண்ணிட்டு இருப்பாப்ல. அப்ப இவங்க அந்த சர்ச்சுக்குள்ள அப்சைட் டவுன் சர்ச்சுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பேசிட்டு இருக்கிற மாரி அந்த போர்ஷன்ஸ் காமிச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நான்சி, ஜானதன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீவ், டஸ்டின் இவங்க 2 பேரும் ஒரு விஷயத்த தேடிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே பிரிஞ்சு ஒரு விஷயங்கள் தேடுற மாரி அந்த போர்ஷன் காமிச்சிருப்பாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான்சி, ஜானதன் ஒரு ஒரு விஷயத்த அவங்க பண்ணிருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, அ அது வந்து அந்த உலகத்த கண்ட்ரோல் பண்ற ஒரு வாள் மாரி. அந்த வாள வந்து இவங்க ஷூட் பண்ணிருவாங்க. யாருன்னா, நான்சி ஷூட் பண்ணிருவாங்க. அதுக்குள்ள டஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து தப்பா நெனச்சுக்குவாப்ல. சரிடா, அப்சைட் டவுன் அடிச்சாவே மத்ததெல்லாம் அந்த பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு நெனைக்கிறப்ப தான், அவருக்கு ஒரு விஷயம் தோணுது. அந்த ஒரு புக்க பார்த்து அவரு தெரிஞ்சுக்கிறாப்ல, இவ்வளோ நாளா நம்ம தெரிஞ்சுக்கிட்டது தப்பு பண்ணிட்டோம். அப்படின்னு சொல்லி நான்சி, ஜானதன கனெக்ட் பண்றதுக்காக அவரு வந்து வாக்கி டாக்கில பேசுவாப்ல. "நான் பேசுறது கேட்குதா? நான் சொன்னது தப்பு. நான் தெரியாத்தனமா உங்கள நான் அனுப்பிச்சுட்டேன். அதனால நான் பேசுறது கேட்குதா?" அப்படி சொல்லி அந்த எக்காரணத்துக்கு கொண்டு அந்த வாள மட்டும் ஷூட் பண்ணிடாதீங்க. அப்படி சொல்றதுக்குள்ள அந்த ஆண்டனா உடைஞ்சிரும். அது உடைஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜானதன் கேட்பாப்ல, "இது சரியான முடிவு தானா?" அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அந்த வாள ஷூட் பண்ணிருவாங்க. அப்ப ஷூட் பண்ணும்போது அந்த என்னமோ ஒரு பனிக்கட்டி மாரி அது வந்து பெரிய அப்போ வாட்டர் சோர்ஸ் மாரி அப்படியே மேல ஏறிக்கிட்டே இருக்கு. இவங்களும் எப்படியோ அவங்க சாகப் போறாங்க தெரிஞ்சுக்கிட்டு, இவங்களுக்கான ஒரு ப்ரொபோஷனல் இந்த மாரி சீன்ல போயிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹென்றி அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 12 குழந்தைகள கடத்துனாப்புல வால்யூம் 1ல அதோட முடிச்சிருப்பாங்க. இதுல வால்யூம் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த 12 குழந்தைங்கள காப்பாத்தி, கடத்தி சாரி தெரியாம சொல்லிட்டேன்.
அந்த 12 குழந்தைங்கள வந்து கடத்தி இவரோட கனவு உலகத்தில வந்து கூட்டிட்டு வந்துட்டாப்ல. ஹாலி வந்து பார்த்தீங்கன்னா, அவர பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது மேக்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் பேசி, அ ஹாலி வந்து சரியானவன். அவன் வந்து உங்கள கடத்தி என்னமோ பண்ண போறான் அப்படின்னு சொல்லி, ஹாலி வந்து முழுசா என்ட்ரி பத்தி நிறைய விஷயங்கள் தெரியுது. ஸோ, அதுக்கப்புறம் தன் ஃப்ரெண்ட்ஸ காப்பாத்துறதுக்காக இவங்களும் நெறையா விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா, அந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா, "இல்ல மேக்ஸ் தான் ரொம்ப பொய்யானவ. அவ தான் சரியானவ. அவ நம்மள அழிக்க பார்க்குறா." அப்படின்னு நெறைய விஷயங்கள் சொல்றதா இருக்கட்டும். இந்த மாரி அந்த ஹாலிக்கு வந்து அந்த என்ட்ரி கிட்ட இருந்து இவங்கள எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லி நெறைய விஷயம் பண்றாங்க. இதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குண்டு பையன் வந்து பார்த்தீங்கன்னா, அதில அவன் அந்த அவங்கட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கிறதுக்காக கார்லேருந்து அந்த மேப்ப வச்சுட்டு ஓடுவாப்ல. ஹென்றி கண்டுபிடிச்சு, "நீ இங்கேருந்து தப்பிச்சீன்னா உன் ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் உங்க பேரன்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கொல்லுவேன். பரவால்லையா?" அப்படின்னு கேட்டதுக்கப்புறம், அந்த குண்டு பையன் வந்து கம்முனு ஆயிடுறான். ஸோ, ஹாலி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாவது காப்பாத்தணும். அதேமாரி இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும் இவங்களையும் கூட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். எல்லாமே இந்த எபிசோட் வைஸா ரொம்ப என்கேஜா கொண்டு வந்தாங்கன்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து இந்த எபிசோட் பொறுத்தவரைக்கும் எனக்கு புடிச்ச சீன்ஸ்னா அந்த எதுனா அந்த வில்ல வந்து அந்த ஹென்றி கூட கனெக்ட் பண்ற ஒரு சீன் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸையும், ஹாலியும் வந்து ஹென்றி வந்து அப்போ சேஸ் பண்ற அந்த சீன் அது ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் அவர புடிச்சிருவாப்ல. அப்போ வில்லு வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட மைண்ட்ல கனெக்ட் ஆயி, அ ஹென்றியே கண்ட்ரோல் பண்ணி, வில்லே பேசுற மாரி அந்த சீன் வச்சிருப்பாங்க. "இங்கேருந்து ஓடிடு" அப்படின்னு அந்த ஒரு சீனா இருக்கட்டும், அது வந்து கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. ஸோ, இந்த கதைக்களமே வந்து பார்த்தீங்கன்னா, வில்ல வச்சு தான் ஒவ்வொரு சீசனே அவங்க எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா, அந்த கதையே அப்படிதான் ஆரம்பிக்கும். ஏன்னா, சீசன் 1ல பார்த்தீங்கன்னா, வில்லு வந்து எதுக்காக அவன் யூஸ் பண்ணிக்கிறான். வெட்னா அப்படி என்ட்ரி தான் அந்த வெட்னா. அப்படி ஏன் வில்லு எதுக்கு வந்து அவனுக்கு தேவைப்படுது? எதனால இவன வச்சு என்ன பண்ண போறான்? அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயம் காமிச்சதா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு சொல்லலாம். மொத்தத்தில இந்த வால்யூம் 2 வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப என்கேஜா எங்கேயுமே லேக் அடிக்கிற மாரிலாம் கொண்டு போயிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஆ ஆனா லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சப்புன்னு முடிச்ச மாரி தான் இருந்துச்சு. என்ட்ரி வந்து அந்த 12 குழந்தைங்கள கூட்டிட்டு வந்து மெழுகுவர்த்தி ஏத்தி, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி, ஆ அவர் வந்து கண்ண மூடுவாப்புல. எல்லாருமே இப்டி தலைய தூக்குவாங்க. அதோட அந்த எபிசோட் முடிக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. சரி, இப்போ இந்த லாஸ்ட் ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி கொண்டு போக போறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா, இந்த லாஸ்ட் எபிசோட் அதாவது இப்போ வர தேர்ஸ்டே எபிசோட் வரப்போகுதுல்ல, லாஸ்ட் எபிசோட், ஃபைனல் எபிசோட். அதில வந்து பார்த்தீங்கன்னா, 2 மணி நேரம் 2 ஹவர்ஸ் இந்த எபிசோட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, அங்க தியேட்டர்ல வந்து இது ரிலீஸ் பண்ண போறாங்களாமா. அமெரிக்காவுல மட்டும் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணி Netflixல அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்களா ஒரே டைம்ல. ஆனா இந்தியாவுல ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுல நமக்கு கிடையாது. யாராவது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மேல ரொம்ப ஆர்வமா, ஒரு ஃபேண்டம் அப்படின்னு யாராவது இருந்தாங்க மட்டும்னா தான், அங்க தியேட்டர்ல வந்து இது வந்து லான்ச் பண்ண முடியும். ஸோ, நமக்கு இருக்கிற ஒரே பேஸ்னா அது Netflix மட்டும் தான். அதில தான் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ, இந்த லாஸ்ட் சீசன், லாஸ்ட் எபிசோட் எப்படி இருக்க போகுதுங்கிறது வந்து, நான் ரொம்ப பர்சனலா ஆவலோட வெயிட் பண்றேன்னு தான் சொல்லியாகணும். ஸோ, இந்த வால்யூம் 2 உங்களுக்கு புடிச்சுச்சா, புடிக்கலையாங்கிறத மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ, இன்னைக்கான வீடியோவுல தான் உங்கள அடுத்த வீடியோல வந்து நான் சந்திக்கிறேன். ஸோ, தேங்க் யூ. பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ். அண்ட் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து குடுத்துக்கிட்டே இருங்க.